டாக்டர் சந்தானத்து மேல ஒரு புகார் கொடுக்க வந்திருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து மத மக்களால் புனிதமாக கருதப்படும் புனித வழிபாட்டு இடமான திருப்பதி தேவஸ்தானத்தை பற்றியும், அந்த தேவஸ்தானத்தில் கோவிந்தா கோவிந்தான்னு இந்து மத மக்களால் எல்லாருமே உச்சரிக்கப்படும் புனிதமான வார்த்தையை இழிவுபடுத்தி ஒரு பாடல் வெளியிட்டிருக்காரு. அதன் மேலே அந்த பாடல் வெளியிட்ட ஆக்டர் சந்தானமும் மற்றும் அந்த ப்ரொடியூசர் ஆர்யா மேலையும் அதுக்கு உடந்தையாக அந்த பாடல் உருவாகிறதுக்கான உடந்தையாக இருந்த அனைத்து நபர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு அந்த பாடலை தடை செய்யணும், அந்த படத்திலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி கமிஷனரை பார்த்து ஒரு புகார் கொடுக்க வந்திருக்கோம். டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் கிசா 47 அப்படிங்கிற ஒரு பாடல் வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானமும் ஆர்யாவும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷனில் வந்து பாடலுக்கு முதல் வரி இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறதாகவும், உடனே சந்தானம் வந்து கோயிலிருந்து வெளிவராரு திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து. அப்போ ஆர்யா சொல்கிறாரு, வருஷம் வருஷம் ஒவ்வொரு படத்துலையும் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிற, நீ மட்டும் ட்ரெண்டாகிற, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பாடலும் வந்து ட்ரெண்ட் ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சந்தானம் வந்து ஆர்யாட்ட கேட்குறாரு, முதல் வரியை தேர்ந்தெடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, சந்தானத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பக்தர்கள் கோயிலில் வந்து வழிபட்டு இருக்காங்க. அவங்க வந்து 3 பேர் சேர்ந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஆர்யா என்ன சொல்கிறாரு, ஆர்யாவும் அவர் கூட இருந்த அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரூமில் இருக்கிறவங்க ஓகே ஓகே ஹூக் லைன் கிடைச்சிச்சு கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிசா 47ங்கிறத வார்த்தையை முதல் வார்த்தையாக வச்சுருக்காங்க, கோவிந்தா அரே கோவிந்தான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தான்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தாவுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோ என்றால் பசு, இந்தா என்றால் எடுத்துக்கொள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கோவிந்தா என்றால் கஷ்டம் தராதவர், கோவிந்தா என்றால் பசுக்களின் தலைவன், கோவிந்தா என்றால் கூப்பிட்ட சொல்லுக்கு ஓடோடி வருபவன், கோவிந்தா என்றால் பூமியை தாங்குபவன், கோவிந்தா என்றால் தேவர்களால் துதிக்கும் தேவாதி தேவனவன், கோவிந்தா என்றால் புலன்களை வென்று அடக்கி ஆள்பவன், ஜீவாத்மா நிறைந்த பரமாத்மாவே பெருமோல் அப்படின்னு சொல்லிட்டு பல அர்த்தங்கள் வந்து இருக்கு. அப்படிப்பட்ட புனிதமான வார்த்தையை அசிங்கப்படுத்தியும் இந்து மத மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியும் ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவர் மேல சட்ட நடவடிக்கை மேற்கொள்றதுக்காக காவல் ஆணையர்களை சந்தித்து புகார் கொடுக்க வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.